வெல்கம் டு பிரியா ஸ்டிச்சிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பிரின்சஸ் கட்டு தான் பார்க்க போகிறோம். இது பேக் பீஸு, இது ஃப்ரண்ட்டு. பேக் ஓப்பன்ன்றனால ஃப்ரண்ட்டில் கட் பண்ணல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெக்லஸ் மாடலில் ஒரு நெக்கு கொடுத்துருக்கேன். இந்த நெக்கு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு வந்து நான் கட் பண்ணல. இது ரெடி அளவு, கீழே மடித்து அடிக்கிறதுக்கு இது ரெடி அளவு. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா தெளிவாக பாருங்கள். நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன். பொதுவாக எல்லாருக்குமே நம்ம வந்து இது 4 தான் வைப்போம். இது வந்து 30 சைஸுன்றதுனால நான் வந்து 3.5 வைக்கிறேன். 3 3.5 கரெக்டாக இருக்கும். இந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இறக்கமாக பார்த்தீங்கன்னா 6 வைப்போம் நம்ம எல்லாருக்கும். இவங்களுக்கு 5 போதுமான அளவு. அதில் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். பாருங்கள், இதுதான் மெயின் பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டு கரெக்டாக இப்போ நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த வளைவை அப்படியே கிராஸ் எடுத்துக்கணும். இதுதான் வந்து கரெக்டான அளவு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ரவுண்ட் அப்படியே எடுத்துட்டு அப்படியே வளைச்சி கொண்டு வரணும். பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வளைச்சி கொண்டு வாங்க. இந்த இடத்துல 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த சைடு கட் பண்ண போகிறதில்ல, இந்த சைடில் தான் கட் பண்ண போகிறோம். அப்போது இங்கே 2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வளைச்சி அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் கொடுத்துருங்க. இதுதான் அளவு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய மார்க் பண்ணாமல், நிறைய அளவு இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம இங்கேயும் ஒரு டாட் கண்டிப்பாக பிடிக்கணும். இது வந்து நம்ம சென்ட்ரு பார்க்கவே கூடாது. நம்ம 3 டாட் பிடிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா, சென்டரில் தான் ஒரு டாட் பிடிப்போம். அது இதில் வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதில் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி அளவு எடுத்துட்டு டேப்பை 2ஆக மடித்து பார்த்துங்க. 3.25 வருது. அந்த 3.25ல் டாட் போடாதீங்க. அந்த 3.25 அளவு வச்சுட்டு அதுலேருந்து மேலே 1 இன்ச் எடுத்துக்குங்க. அந்த 3.25 வச்சோம் இல்லையா, அதுலேருந்து மேலே 1 இன்ச் எடுத்து டாட் போடுங்க. ஏன்னா இது வந்து நம்ம அந்த மாதிரி தான் போடணும். இந்த டாட் போட்டிங்கன்னா இன்னும் அந்த ஃபிட்டிங் கரெக்டாக உங்களுக்கு அழகாக உட்காரும். இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோதான். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். புதுசாக இந்த பிரின்சஸ் கட்டு புதுசாக பழகிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த பீஸை வந்து நீங்கள் தொடவே கூடாது. அந்த பீஸில் தான் இது எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணணும். நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இது எல்லாத்தையும் நீங்கள் இதில் தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரண்ட்டு அப்படின்றதுக்காக மாற்றி போட்டக்கூடாது. அதுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.